அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பாம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்ப நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 653வது நிகழ்ச்சி ஆகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு காட்டாமணக்கு ஜெட்ரோபா எனப்படும் இந்த பயிர் பயோடீசல் உற்பத்தியில் உலகளாவிய சந்தை வாய்ப்புகள் தொடர்பான தகவல்கள் இன்று வழங்கப்பட உள்ளன. இன்றைய நிகழ்ச்சியை நமக்கு வழங்கின சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் திரு கே ராசு அவர்கள். திரு ராசு அவர்கள் கடலூர் மாவட்டத்தை சார்ந்தவர். தற்போது சென்னையில் வசித்து வரும் இவர் தமிழ்நாடு அரசின் வேளாண்மை துறையில் துணை இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி ஆவார். தற்போது காக்ஸ் என்ற தொண்டு நிறுவனத்தை நிறுவி அதன் தலைவராக செயல்பட்டு வருகிறார் என்பது கூடுதல் தகவல். வாருங்கள், அவருடன் இணைவோம், நிகழ்ச்சிக்கு செல்வோம். திரு ராசு சார், பிளீஸ். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழ்நாடு ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் தொடர்ந்து தொழில்நுட்ப நிகழ்ச்சிகளை வழங்கி வருகின்றது. அந்த தொழில்நுட்ப நிகழ்ச்சிகளை மிகவும் சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் அழகாகவும் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி வருகின்ற மரியாதைக்குரிய நண்பர் திரு ஜோ அவர்களுக்கு என்னுடைய நன்றியை, இதயம் கனிந்த நன்றிகளை முதலிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். மிகவும் சிரமமான வேலையில் கூட அவர் கொஞ்சம் கூட மனம் கோணாமல் செவ்வனே நிகழ்ச்சியை நடத்தி வருகின்றார்கள். முழுவதுமாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாக நடத்தி வருவது மிகப்பெரிய ஒரு வெற்றியை குறிக்கின்றது. தமிழ்நாடு ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரத்திலே நாமும் இணைந்து பணியாற்றுவதிலே பெருமை கொள்கின்றோம். அந்த வகையிலே தற்பொழுது இன்றைய நிகழ்ச்சி 653வது நிகழ்ச்சியாக நடத்தப்படுகின்றது. செல்லும் இடங்களெல்லாம் நாம் பெருமையாக சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த நாட்டின் மீதும் இந்த வேளாண் தொழிலின் மீதும் இந்த வேளாண் பெருமக்களின் மீதும் கொண்ட அக்கறையின் காரணமாக பல்வேறு பணிகள் இருந்தாலும் நேரத்திற்கு வந்து இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் அது விவசாயிகள் மீது உள்ள அக்கறையை காட்டுகின்றது. ஒவ்வொரு கிராமமும் முன்னேற வேண்டும். ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்கக்கூடிய அந்த வசதிகளை கொண்டு, வசதி வாய்ப்புகளை கொண்டு எப்படி அவருடைய வருமானத்தை பெருக்குவது, ஒவ்வொரு கிராமத்தினுடைய இருக்கக்கூடிய ஆதாரங்கள் என்னென்ன இருக்கின்றன, நீர்வள ஆதாரமாக இருந்தாலும் சரி, ஆடு மாடுகளாக இருந்தாலும் சரி, மற்ற போர்வெல் வசதியாக இருந்தாலும் சரி, அனைத்து விதமான ஆதாரங்களையும் அலசி ஆராய்ந்து அதன் மூலமாக எவ்வாறு வருமானத்தை பெருக்குவது என்பதைத்தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். புறா என்ற ஒரு திட்டத்தை மாண்புமிகு முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஒரு அறிமுகப்படுத்தினார்கள். ப்ரொவைடிங் அர்பன் ஃபெசிலிட்டிஸ் டு ரூரல் ஏரியாஸ். அருமையான ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி அர்பன் ஃபெசிலிட்டிஸ் டு ரூரல் ஏரியாஸ், ப்ரொவைடிங் அர்பன் ஃபெசிலிட்டிஸ் டு ரூரல் ஏரியா, கிராம பொருளாதாரத்தை உயர்த்துவதிலே மிக முக்கிய பங்கு வகிக்க காட்டாமணக்கு சாகுபடி என்பதை ஒரு பிரகடனமாக வெளியிட்டார்கள். சுமார் 2000 தொண்டு நிறுவனங்கள் கலந்து கொண்ட கூட்டத்திலே மிகப்பெரிய ஒரு பிரகடனத்தை வெளியிட்டார்கள். வெளியிட்டு, அதாவது 20 ஆண்டுகளுக்குள்ளாக, 20 ஆண்டு என்று சொன்னால் அன்றைய தேதியிலே 2005 முதல் 15 ஆண்டுகள், 2020ஆம் ஆண்டுகளுக்குள்ளாக இந்தியா பயோடீசல் உற்பத்தியிலே ஒரு தன்னிறைவை அடைந்திருக்க வேண்டும். அதற்கு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை
திட்டத்தை செயல்படுத்துவதற்கு அவர்கள் திட்டம் தீட்டினார்கள். அந்த பிரகடனத்திலே முக்கியமாக அவர்கள் பேசியது முழுமையாக கிராம வளர்ச்சி, கிராம பொருளாதாரம், கிராம முன்னேற்றம், இதை பற்றித்தான் பேசினார்கள். அப்பொழுது பேசியது என்னவென்றால், காட்டாமணக்கு சாகுபடியினுடைய முக்கியத்துவம் என்ன, காட்டாமணக்கு சாகுபடியினால் கிராம பொருளாதாரம் எவ்வாறு உயரும் என்பதை பற்றி தெளிவாக எடுத்து கூறினார்கள். அதாவது இந்தியாவிற்கு இறக்குமதி செய்யக்கூடிய ஃபாசில் ஃபியூயல்ஸ் என்று சொல்லக்கூடிய டீசல், பெட்ரோல், புதை வடிவ எரிபொருட்களுக்கு மாற்றாக காட்டாமணக்கு பயிரின் மூலமாக எடுக்கக்கூடிய பயோடீசலை உற்பத்தி செய்து 60,000 கோடிக்கு இறக்குமதி செய்யக்கூடிய அந்த ஃபாசில் ஃபியூயல்ஸை 1000 கோடி செலவு செய்தாலே அந்த திட்டத்தை செயல்படுத்த முடியும் என்பதை அவர்கள் தெளிவாக ஒரு திட்டத்தை, மிகப்பெரிய திட்டத்தை தீட்டி அதனை பிரகடனப்படுத்தி சென்றார்கள். அந்த திட்டம் செயல் வடிவமாக வராததற்கு காரணம் பல்வேறு அரசியல் சூழ்நிலைகள் இருக்கலாம். அதனை செயல்படுத்தாமல் விட்டதுதான் குற்றமாக இன்று பார்க்கப்படும். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு நாட்டிலே நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பருவநிலை மாற்றத்தை நாம் எதிர்கொண்டிருக்கின்றோம். அந்த நிரூபிக்கப்பட்ட திட்டத்தை நாம் மீண்டும் கொண்டு வந்தால் மட்டுமே இந்த காலநிலை மாற்றத்திற்கு மிகப்பெரிய ஒரு தீர்வு கிடைக்கும் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். சிவில் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட்ல எடுக்கப்பட்ட ஒரு சர்வே 2050ஆம் ஆண்டிலே மாசு அளவு, அதாவது பொல்யூஷன் அண்ட் கிரீன் கேஸ் எமிஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய மாசுனுடைய அளவு தற்போது இருப்பதை போல 700 மடங்கு இருக்கும் என்று ஒரு அறிக்கை தெரிவிக்கின்றது. இதற்கெல்லாம் தீர்வு என்று சொன்னால், நாம் பயோடீசல், அதாவது சுத்தமாக 100% இன்றைக்கு பேசக்கூடிய மிகப்பெரிய அனைத்து நாடுகளிலும் பேசக்கூடிய ஒரு பொருள் என்னவென்றால், 100% ஃபாசில் ஃபியூயல்ஸை ரீப்ளேஸ் செய்து ஆக வேண்டும். அவ்வாறு நாம் 100% ஃபாசில் ஃபியூயலுக்கு, புதைவடிவ எரிபொருட்களுக்கு மாற்றாக உயிரி எரிபொருளை பயன்படுத்தினால் மட்டுமே இன்று இருக்கக்கூடிய பருவநிலை மாற்றத்திலிருந்து விடுபட முடியும் என்பதே உலக நாடுகளுடைய மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாக இருக்கின்றது. அதாவது நாம் அப்பொழுது ஒரு பயோடீசல் உற்பத்தி செய்து அந்த பயோடீசலை உயிரி எரிபொருள், காட்டாமணக்கிலிருந்து உயிரி எரிபொருளை உற்பத்தி செய்து டீசலுடன் அதை பல்வேறு விகிதங்களிலே கலந்து உபயோகப்படுத்தி வெற்றி கண்டுள்ளது நமது ரயில்வே டிபார்ட்மெண்ட். அதாவது ஒரு 4 பிரிவிலே இது ரயில்வே துறை மூலம் பயோடீசல் இயக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூரிலிருந்து நாகூர் பிரிவிலும், திருச்சியிலிருந்து லால்குடி பிரிவிலும், திண்டுக்கல்லிருந்து கரூர் பிரிவிலும் டீசலுடன் உயிரி எரிபொருள் கலந்து ரயில்கள் இயக்கப்பட்டுள்ளன. அந்த சமயங்களிலே ஆந்திர பிரதேசத்திலும் கூட காகிநாடாவிலே ஒரு 200 ஏக்கரில் காட்டாமணக்கு சாகுபடி செய்யப்பட்டு எரிபொருள் உற்பத்தி செய்வதற்கு திட்டம் தீட்டி செயல்படுத்தப்பட்டுள்ளது. கேரள அரசாங்கமும் கூட அதிக அளவிலே காட்டாமணக்கு சாகுபடி செய்து பயோடீசல் உற்பத்தி செய்வதற்கு திட்டம் தீட்டியுள்ளது. கர்நாடக மாநிலத்திலே மைசூரிலும் கூட லேண்ட் என்ற பயோடீசல் தனியார் நிறுவனமானது
அதனுடைய மேனேஜிங் டைரக்டர் முனைவர் சுதீர் ரெட்டி அவர்களுடைய தலைமையிலே 2002ஆம் ஆண்டு வரை ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி பணிகளை மேற்கொண்டுள்ளது. 2006ஆம் ஆண்டு அளவிலே D1 வில்லியம்சன் மேகர் பயோஃபியூயல் லிமிடெட் என்ற ஒரு நிறுவனம் இன்னொரு நிறுவனத்துடன் இணைந்து, அதாவது ரெனியூவபிள் எனர்ஜி தயாரிப்பில் ஈடுபட்டிருக்கின்றது. அந்த சமயங்களிலே, அந்த காலகட்டங்களிலே பார்த்தீர்கள் என்றால், நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல விவசாயிகளின் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் மற்றும் ஜார்க்கண்ட்லே விவசாயிகளின் நிலங்களை அடையாளம் கண்டு காட்டாமணக்கு சாகுபடியிலே விவசாயிகளை ஈடுபடுத்தி அந்த காட்டாமணக்கு சாகுபடி செய்து விதைகளை அறுவடை செய்து அதிலிருந்து உற்பத்தி செய்வதற்கு மிகப்பெரிய திட்டத்தை தீட்டி செயல்படுத்தி வந்திருக்கின்றனர். அதற்கு முன்பாகவே, அதாவது 2000க்கு முன்பாகவே 1980 மற்றும் 1990ஆம் ஆண்டுகளிலும் கூட ஒரு தொண்டு நிறுவனம், டச் அரசாங்கத்தினுடைய தொண்டு நிறுவனம் என்பது ஹிவாஸ் என்பது, அந்த நிறுவனம் பாத்தீங்கன்னா உலகின் பல்வேறு நாடுகளிலே சாதாரண ஒரு விவசாயிகள், ஷேர் ஹோல்டர்ஸ், மற்ற ஸ்டாக் ஹோல்டர்ஸ் அவர்களுடன் இணைந்து இந்த பயோடீசல் காட்டாமணக்கு சாகுபடி செய்து பயோடீசல் உற்பத்தியிலே ஈடுபட்டு வந்தது. அதனுடைய ஹெட் குவார்டர்ஸ் பொறுத்தவரையில நெதர்லாந்து நாட்டிலே இருக்கின்றது. அதனுடைய முக்கிய நோக்கம் என்று பார்த்தால் கூட இன்றைக்கு கிராம பொருளாதாரத்தை சக்தி வாய்ந்ததாக மாற்றுவதற்கு காட்டாமணக்கு சாகுபடி பயோடீசல் உற்பத்தி செய்து அதற்கு ஏற்றவாறு என்ஜின்களை வடிவமைத்து விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானத்தை ஈட்டித் தருவதே முக்கிய நோக்கமாக கொண்டு அந்த ஹிவாஸ் தொண்டு நிறுவனம் செயல்பட்டு வருகின்றது. இந்த பயோடீசல் எந்த காரணத்திற்காக கிரிட்டிசைஸ், அதாவது விமர்சனங்களுக்கு உள்ளாகின்றது என்பதை பார்க்கும் பொழுது, இந்த ஃபுட் கிராப்ஸினுடைய ஏரியாவை அதிக அளவு எடுத்துக்கொள்கின்றது, அதன் மூலம் உற்பத்தியை குறைக்கின்றது என்று ஒரு கிரிட்டிசிசம் இருக்கின்றது. அதே சமயத்திலே உணவு பாதுகாப்பினை குறைக்கின்றது. இந்த பயோடீசல், அதாவது காட்டாமணக்கு சாகுபடி என்பது நில அபகரிப்பிற்கு வழிவகுப்பதுடன் அதிக அளவிலே காடுகளை அழிப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கின்றது, அல்லது இயற்கை அழகினை மங்கச் செய்கின்றது போன்ற கிரிட்டிசிசத்திற்கு உள்ளாகின்றது. மேலும் சாதாரண சிறு குறு விவசாயிகளை சுரண்டலுக்கு வழிவகுத்து கூலி ஆட்களுடன் தொடர்பை ஏற்படுத்துகிறது. சிறிய விவசாயிகளை பெரிய நிறுவனங்களுடன் இணைந்து ஒப்பந்த பணயத்திற்கு வழிவகுக்கின்றது. இந்த கிரிட்டிசிசம் எல்லாம் ஓவர் கம் செய்து ஹிவாஸ் தொண்டு நிறுவனம் என்ன செய்ததுனாக்கா, அதாவது இந்த திட்டங்களை துவங்குவதற்கு முன், பயோடீசல் உற்பத்தியை துவக்குவதற்கு முன் சில மானிட்டரிங் அண்ட் எவாலுவேஷன் திட்டங்களை செயல்படுத்தியது. அவ்வாறு பார்க்கும் பொழுது உயிரி எரிபொருட்கள் பயிர்களை அறிமுகப்படுத்துவது, உள்நாட்டு பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு, விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் கிடைப்பதற்கு ஏற்ற வாய்ப்புகள் இருக்கின்றதா, அல்லது இந்த காட்டாமணக்கு பயிர் மற்றும் உயிரி எரிபொருள் தயாரிக்கக்கூடிய பயிர்களை சாகுபடி செய்யும் பொழுது எதிர் விளைவுகள் ஏதாவது ஏற்படுமா? அவ்வாறு இருந்தால் இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன என்பதை இந்த தொண்டு நிறுவனம் நன்கு ஆராய்ந்து
பார்த்து இந்த திட்டத்தை செயல்படுத்தியது. உதாரணமாக ஒரு சிறிய அளவிலே இந்த பயோடீசல் திட்டத்தை செயல்படுத்துவது என்பது இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு ஆகும் செலவினங்களை கட்டுப்படுத்த முடியுமா? அது சாத்தியமாகுமா? அல்லது உலக சந்தையில் பயோடீசல் விலை மதிப்பு எந்த அளவிற்கு ஒரு நல்ல ஒரு விலையை கொடுக்கும்? அதே சமயத்திலே காட்டாமணுக்கு சாகுபடியினுடைய மகசூலை நாம் உயர்த்துவதற்கு என்னென்ன முயற்சிகளை எடுக்க வேண்டும்? அந்த இலக்கினை அடைவதற்கு என்ன வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும்? வேறு என்னென்ன இடர்பாடுகள் அதிலே இருக்கின்றனவோ அதனை களைவதற்கு என்ன முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பது போன்ற அனைத்து அம்சங்களையும் ஆராய்ச்சி செய்து இந்த தொண்டு நிறுவனம் செயல்படுத்தி வந்தது. மேலும் காட்டாமணுக்கு விதைகளை உடைப்பதற்கு இயந்திரங்களை பயன்படுத்தி கூலி ஆட்களுடைய செலவு குறையும் பட்சத்திலே அதிக அளவு விவசாயிகள் அதில் ஆர்வம் காட்டுவார்களா? இது தொடர்பாக இன்னும் சில கேள்விகளுக்கு விடை காண்பதற்கு ஆராய்ச்சி செய்து அதன் முடிவுகளை வெளியிடுவதற்கு காட்டாமணுக்கு உற்பத்தியாளர்கள் மற்றும் பதப்படுத்துவோர் நலன்களை கருத்தில் கொண்டு அனைத்து முடிவுகளும் எடுக்கப்பட்டது. இறுதியாக இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு சர்வேவை எடுத்து பார்க்கும் பொழுது காட்டாமணுக்கு ஒரு நல்ல எரிசக்தி அல்லது எரிபொருளாக அனைவருடைய கவனத்தை ஈர்த்துள்ளது. முதல் முறையாக 2ஆம் உலகப் போரின் போதே புதவடிவ எரிபொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்ட காலத்திலே அப்பொழுது கூட உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட மாற்று எரிபொருளாக சாகுபடி செய்து சோப்பு தயாரிப்பதற்கும் பயன்படுத்தப்பட்டது. அதற்கு அடுத்தபடியாக கேப் வெர்டி என்ற ஒரு பகுதியிலும் சாகுபடி செய்யப்பட்ட பரப்பில் அந்த பகுதியிலே சாகுபடி செய்யப்பட்ட மொத்த பரப்பிலே 16% காட்டாமணுக்கு சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. அந்த காட்டாமணுக்கு உற்பத்தியினுடைய மொத்த மதிப்பு 60% வேளாண் ஏற்றுமதி பொருள்களின் மதிப்பாக இருந்திருக்கின்றது. அதற்கு பிறகு அதாவது 2ஆம் உலகப் போரிற்கு பிறகு 1980ஆம் ஆண்டுகளிலே புதைவடிவ எரிபொருட்களுடைய விலை அதிக ஏற்றத்தின் காரணமாக வளரும் நாடுகளாக இருந்த நிகாரகுவா, நமது நாட்டையும் சேர்த்து மற்றும் மாலி ஆகிய நாடுகளில் வளர்ச்சி நிறுவனங்கள் காட்டாமணுக்கு உயிரி எரிபொருள் திட்டங்களை துவக்கி செயல்படுத்தி வந்துள்ளன. அந்த காலகட்டங்களிலே ஃபாசில் ஃபியூல் என்று சொல்லக்கூடிய புதைவடிவ எரிபொருட்களான பெட்ரோல், டீசல் விலை பெருமளவு குறைந்ததாகும். அதாவது $10 குறைவாக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் 1990ஆம் ஆண்டுகளிலே அனைத்து காட்டாமணுக்கு உயிரி எரிபொருள் திட்டங்களும் கைவிடப்பட்டு 2004ஆம் ஆண்டு வாக்கில் எரிபொருட்கள் விலை அதிகமான காரணத்தால் 3ஆம் முறையாக காட்டாமணுக்கு உயிரி எரிபொருள் உற்பத்தி வேகம் எடுத்தது என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த 3வது முறையாக காட்டாமணுக்கு சாகுபடியின் போது சில பிரைவேட் கம்பெனிஸ், சில தொண்டு நிறுவனங்கள் மற்றும் அரசாங்கம் காட்டாமணுக்கு சாகுபடியில் நேரடியாக ஈடுபட்டன. அதோடு மட்டுமல்லாமல் பல்வேறு சூழ்நிலையில்
மிகப்பெரிய அளவில் காட்டாமணக்கு சாகுபடி மேற்கொள்வதற்கு திட்டங்கள் தீட்டப்பட்டன. பழைய முறைகளிலே எண்ணெய் வகைகள் குறைந்திருந்த போதிலும் காட்டாமணக்கு பயிரின் லாபம் குறைத்து மதிப்பிடப்பட்டுள்ளது. எது எப்படி இருந்தாலும் எண்ணெய் விலைகள் அதிகமாக இருந்தாலும் பல மடங்காக இருந்த காட்டாமணக்கு திட்டங்கள் பாதுகாக்கப்படாமல் ஒரு தகுதியற்ற பகுதிகளில் காட்டாமணக்கு சாகுபடி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எங்கெல்லாம் காட்டாமணக்கு நன்கு வளர்ந்ததோ அங்கு அந்த காலகட்டத்திலே கூட சில பிரச்சனைகள் உருவெடுத்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மற்ற முறைகளுக்கும் இந்த தடவை 3வது முறையாக சாகுபடி செய்யப்பட்ட போது காணப்பட்ட முக்கியமான வித்தியாசம் என்னவெனில், வளர்ச்சியினுடைய ஒரு முன் உதாரணம் இல்லாமல் மாறி, வளர்ச்சியின் முன் உதாரணம் மாறி, அரசாங்கத்தின் முதலீடுகள் குறைந்து தனியார் நிறுவனங்களில் முதலீடு அதிகரித்து, தனியார் நிறுவனங்கள் அதிக முதலீடு செய்வதன் மூலம் ஒரு விரைவான இனப்பெருக்கம், விதை விநியோகம், விரிவாக்கம், சில விவசாயிகளுக்கு பயன்படுத்துவதில் ஆதரவு, முறையான விரிவாக்க முறைகளை விவசாயிகளுக்கு கற்பித்தல், தரமான விதைகளை கிடைக்க ஏற்பாடுகள் செய்தல், தனியார் நிறுவனங்கள் அதிக முதலீடு செய்வதற்கு இந்த காலகட்டத்திலே முன்வந்தன. தனியார் காட்டாமணக்கு சாகுபடியிலே அதனுடைய நீண்டகால அறுவடை நிலை, கணிக்க முடியாத மகசூல் எதிர்பார்ப்பு, புதைவடிவ எரிபொருட்களான பெட்ரோல், டீசல் விலை இறக்கம், ஒரு பினான்சியல் கண்ட்ரோல் நிதி கட்டுப்பாடு ஆகியவை ஒரு மோசமான நிலைமைக்கு தள்ளியதாக தகவல்கள் உள்ளன. ஆனால் இந்த காலகட்டத்திலே தற்பொழுது ஒரு சில உலகளாவிய தனியார் நிறுவனங்கள் காட்டாமணக்கு சாகுபடி வளர்ச்சி மற்றும் உற்பத்தியில் அதிக அளவு அக்கறை எடுத்துக்கொண்டு செயல்படுத்துகின்றன. சில கூட்டுறவு நிறுவனங்களும் சில தொண்டு நிறுவனங்களும் காட்டாமணக்கு சாகுபடியில் தற்பொழுது ஆர்வம் காட்டி வருகின்றன. 2011ஆம் ஆண்டு தெரிவிக்கப்பட்ட ஒரு மதிப்பீட்டின்படி காட்டாமணக்கு திட்ட மதிப்பீடு $400 மில்லியன் திட்ட மதிப்பீடு $400 மில்லியன் எனவும் 9 லட்சம் ஹெக்டேர் உலகம் முழுவதும் காட்டாமணக்கு சாகுபடி செய்யப்பட்டுள்ளதாகவும், அவ்வாறு சாகுபடி செய்யப்பட்டதில் பெரும்பாலான நிலங்கள் காட்டாமணக்கு சாகுபடிக்கு ஏற்றவை அல்லாத நிலங்களில் சாகுபடி செய்யப்பட்டதாகவும் சில விவரங்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் அதே சமயத்திலே அதற்கு முன்பாக 2008ஆம் ஆண்டு செயல்படுத்த திட்டங்கள் நல்ல பலன் கொடுத்ததாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றது. தொடர்ந்து அந்த காட்டாமணக்கினுடைய சாகுபடி பற்றிய கட்டுரைகள் வெளிவந்து கொண்டிருந்தன. 2000 ஆண்டு வாக்கிலே ஒரு அந்த காட்டாமணக்கு உலகளாவிய பகுதியில் எந்த அளவிற்கு அதனுடைய தாக்கம் இருந்தது, எந்த அளவிற்கு சாகுபடி செய்யப்பட்டது, அதனுடைய பலன்கள், அனைத்து விதமான சாகுபடி குறிப்புகள் அனைத்தும் 2000 ஆண்டிலே ஒரு 42 கட்டுரைகள் மட்டுமே அது சம்பந்தமாக வெளியிடப்பட்டிருந்தது. ஆனால் அதே சமயத்திலே 2012ஆம் ஆண்டு வரும்பொழுது உலகம் முழுவதும் அது பரவி, அதாவது காட்டாமணக்கு பற்றிய விவரங்கள் அதிக அளவிலே வெளிவந்து சுமார் 1042 கட்டுரைகள் காட்டாமணக்கு பற்றி வெளியிடப்பட்டுள்ளது. ஆனால் இப்ப அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆச்சுனாக்கா, அதாவது காட்டாமணக்கு சாகுபடி பற்றிய தொழில்நுட்பங்களோ அல்லது மிக முக்கியமான அறிவுரைகள் பின்பற்றப்படாமல் இருந்தது என்று சொல்லப்படுகின்றது. காட்டாமணக்கு பெருக்கம் மற்றும் உற்பத்தி தொடர்பாக ஒரு சில உலகளாவிய நிறுவனங்கள் மூலமாக
வருகின்ற காலங்களிலே மிகச்சிறப்பாக ஒரு அதாவது காட்டாமணக்கு சாகுபடியை மேற்கொண்டு அதை இயந்திரமயமாக்கி அதிலுள்ள மிகப்பெரிய ஒரு லாபத்தை ஈட்டுவதும் ஒரு ஹெக்டேரிலே எடுக்கக்கூடிய மகசூல் அளவை அதிகப்படுத்துவதும் காட்டாமணக்கு மூலம் கிடைக்கக்கூடிய பை ப்ராடக்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய புண்ணாக்கு, கிளிசரின் போன்ற பை ப்ராடக்ட்ஸ் சோப்பு தயாரிப்பதற்கு உதவுகின்ற பை ப்ராடக்ட்ஸ் மூலமாகவும், அதே சமயத்திலே அந்த கேக் தீவனமாக பயன்படுவதோடு மிக முக்கியமாக ஒரு பயோ ஃபெர்டிலைசராகவும் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றது என்பதும் மிக முக்கியமான ஒரு தகவலாகும். சமீபத்திலே நாங்கள் எங்களுடைய ஒரு அமைப்பின் மூலம் GAHCS என்று சொல்லக்கூடிய உலகளாவிய வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை சேவைகள் அறக்கட்டளை மூலமாக ஒரு 4 கிராமங்களிலே இந்த பயோடீசல் சம்பந்தமாக சுமார் 400 பெண் விவசாயிகளை கொண்டு நாங்கள் கூட்டம் நடத்தி அங்கே இந்த தகவலை தெரிவிக்கும் பொழுது அவர்கள் அந்த ஒரு சில கிராமத்திலே சாகுபடி செய்வதற்கு ஏற்ற சூழ்நிலை, அதாவது நஞ்சை நிலங்களாக இருந்த காரணத்தினால் கைவிடப்பட்டது. அதே சமயத்தில் ஒரு கிராமத்திலே புஞ்சை நிலம் உள்ள ஒரு கிராமத்திலே, கோழியாளம் என்ற கிராமத்திலே, அச்சிரப்பாக்கம் வட்டாரத்தில் உள்ள கிராமத்திலே அவர்கள் ஆர்வமாக கேட்டு அதனை செயல்படுத்துவதற்கும் அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள் என்ற தகவலையும் இங்கே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இன்றைக்கு மிகப்பெரிய அதாவது ஏராளமான தகவல்கள், இந்த காட்டாமணக்கு பற்றிய தகவல்கள் நாம் கூகுளிலே பார்க்கும்பொழுது கொட்டி கிடக்கின்றன. ஏராளமான நிறுவனங்கள் அதில் ஈடுபட்டு அந்த காட்டாமணக்கு உலகளாவிய நிறுவனங்கள் காட்டாமணக்கு சாகுபடியிலே ஈடுபட்டு பயோடீசல் உற்பத்தி செய்து அதனையும் அவர்கள் விற்பனை செய்து வருகின்றார்கள் என்பதையும் என்ற தகவலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மிக முக்கியமாக இன்றைக்கு காட்டாமணக்கு, அதாவது பயோடீசல் உற்பத்தி என்று சொன்னால் ஒரு காட்டாமணக்கு, அதையும் அதனுடைய இணைந்த இன்னொரு பயிர் புங்காமியா கிளாப்ரா, புங்கன். ஆனால் அதிக அளவு உபயோகப்படுத்தக்கூடிய செலவு குறைந்த ஒரு பயிர் என்று சொன்னால் காட்டாமணக்கு பயிராகும். இது குறித்து தொடர்ந்து நாங்கள் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி வருகின்றோம். இன்றைக்கு சிவில் ஏவியேஷன் துறையிலே 2009 பயன்படுத்தி பயோடீசல், காட்டாமணக்கு பயோடீசல் ஒரு சிறந்த உயிர் எரிபொருள் என்று சொல்லி பல மில்லியன் லிட்டர்ஸ் தேவைப்படுகிறது, எங்களுக்கு தயாரித்து கொடுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற அளவிற்கு அதனுடைய தேவை இருக்கின்றது. நிறைய ஏராளமான தொண்டு நிறுவனங்களை இணைத்து செயல்படுத்துவதற்கு தயாராக இருக்கின்றேன். தமிழ்நாடு ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் போரத்தின் மூலமாக அனைத்து நிறைய நண்பர்கள் அதிலே, என தற்பொழுது நாம் உறுப்பினர்களாக இந்த ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் போரத்தில் இருக்கின்றோம். ஃபார்ம் கிராஜுவேட் ட்ரஸ்ட் என்ற ஒரு ட்ரஸ்டையும் அமைப்பையும் உருவாக்கி அதிலே நிறைய திட்டங்களை செயல்படுத்துவதற்கு நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த திட்டங்களிலே ஒரு பகுதியாக இந்த காட்டாமணக்கு சாகுபடியை நிறைய நாடுகளிலே மிகப்பெரிய வாய்ப்புகள் இந்த காட்டாமணக்கு சாகுபடிக்கு கொட்டி கிடக்கின்றன. அதன் ஒரு பகுதியாக ஒரு சீனியர் கன்சல்டன்ட் திரு BN ராமூர்த்தி ஐயா அவர்கள் ஒரு நிறுவனத்திற்கு எழுதிய ஒரு கடிதத்தினுடைய சாராம்சத்தை இங்கே தெரிவித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். உலகின் முன்னணி நிறுவனம் ஒன்று
ராய்ட்டர்ஸ் ஈவன்ஸ் என்று ஒரு நிறுவனம் இந்த அமைப்பிற்கு எழுதிய ஒரு கடிதத்திலே அந்த ப்ராஜெக்ட் டைரக்டருக்கு நமது சீனியர் கன்சல்டன்ட் எழுதிய ஒரு கடிதத்தினுடைய சாராம்சம், அட்ரஸ் டு லூயிசா கோல்மேன், ப்ராஜெக்ட் டைரக்டர், சஸ்டைனபிள் பிசினஸ், ராய்ட்டர்ஸ் ஈவன்ஸ். தங்களுடைய மேலான பார்வைக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுடைய மின்னணு கடிதத்துக்கு ஒப்புதல் அளிப்பது மிக்க மகிழ்ச்சி அளிக்கின்றது. தற்பொழுது அதாவது நமது ஐயா அவர்களுக்கு எழுதும் கடிதத்தினுடைய கூற்று, தற்பொழுது நாம் இருக்கும் இருவரும் மாறுபட்ட சூழலில் இருந்தாலும் தாங்கள் எங்களுடைய ஒத்துழைப்பை புதுப்பிக்க நினைப்பது மிக்க மகிழ்ச்சி அளிக்கின்றது என்பது ஒரு முடிவில்லாத ஒரு விஷயமான முடிவில்லாத விஷயம் என்று எதை சொல்லுகின்றார் என்றால் 4CS, அதாவது கார்பன் கிரைசிஸ் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் என்ற ஒரு கொள்கையில் எங்கள் நிறுவனம் ஒரு அடிப்படையில் வேளாண் தொழிலை காப்பதிலே லாப நோக்கு இல்லாத தொண்டு நிறுவனம் என்பதை தங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களை பொறுத்தவரையிலே மிக முக்கியமாக போக்குவரத்து பிரிவிலே உலக அளவில் புதைவடிவ எரிபொருளுக்கு மாற்றாக காட்டாமணக்கு பயோடீசல் உற்பத்தியை பெருக்குவதே ஆகும். இது தொடர்பாக இந்தியாவில் 2004 ஆண்டு வரை ஒரு கொள்கை முடிவு எடுத்து 20 ஆண்டுகளுக்குள் காட்டாமணக்கு பயோடீசல் உற்பத்தி மூலம் புதைவடிவ எரிபொருட்களான பெட்ரோல் டீசலை முழுவதுமாக மாற்றுவதற்கு மேற்கொள்ளப்பட்ட அனைத்து பணிகளையும் தங்கள் நிறுவன குழுவினருக்கு நான் ஏற்கனவே பகிர்ந்து கொண்டுள்ளேன். அன்பார்ச்சுனேட்லி 2004 ஆண்டுக்கு பிறகு இந்த பணிகள் இந்தியாவில் தொடரப்படவில்லை என்பது வருத்தப்படக்கூடிய ஒன்றாகும். தற்பொழுது இந்த பணிகளை புதுப்பிப்பதற்கு நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். பருவநிலை மாற்றம் தொடர்பாக இதுவரை பேசப்பட்டு வந்த, அதாவது 2015 ஆண்டிலே ஏற்பட்ட பாரிஸ் ஒப்பந்தம், பாரிஸ் அக்ரிமெண்ட் தொடர்பாக நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. அந்த ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சம் புதைவடிவ எரிபொருள் உபயோகத்தை முழுவதும் நிறுத்துவது என்பதாகும். ஆனால் ஒப்பந்தம் ஏற்பட்டு 8 ஆண்டுகள் கடந்த பின்பும், அதாவது 2015 என்று சொல்லக்கூடியது UN பருவநிலை சந்திப்பு, கிளைமேட் மீட் COP21 2015, எந்த விதமான நடவடிக்கைகளும் இல்லை. தற்பொழுது அரசாங்கங்களும் ஒரு பக்கம் வேளாண் தொழில் செய்யும் சமுதாயத்திற்கும் மறுபக்கம் சமுதாய நிறுவனங்களுக்கும் மிகப்பெரிய யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாம் காண்கின்றோம். இந்த சூழலிலே ESG என்று சொல்லக்கூடிய என்வைரன்மெண்ட் சோசியல் கவர்னன்ஸ் அமெரிக்க நிறுவனம் ஒரு கருத்தை கொண்டுள்ளது. நாமெல்லாம் உலக சமுதாய அமைப்புகளுடன் இந்த பிரச்சனைகள் குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். கீழ்காணும் அறிக்கைகளை தாங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். ரெட்சியிலே 2023 ஜூலை 26 அன்று ஒரு மிகப்பெரிய ஒரு டேங்கர் ஐக்கிய நாடுகள் அதை எவ்வாறு காப்பாற்றி முடிவுக்கு கொண்டு வந்தது? பருவநிலை மற்றும் சுற்றுச்சூழல், செங்கடலிலே, அதாவது ஏமன் கடல் பகுதியிலே 47 ஆண்டுகள் கொண்ட மிகப்பெரிய ஒரு டேங்கரில் இருந்த 1 மில்லியன் பேரல்கள் கொண்ட குரூட் ஆயில் கொட்டி அழிக்கப்பட்டது என்பது வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய நிகழ்வாக பார்க்கப்படுகின்றது. 12/8/2023 பருவநிலை மற்றும் ஏமன் கடல் பகுதியில் துருபிடித்த நிலையில் உள்ள மிகப்பெரிய டேங்கரில் இருந்து 1 மில்லியன் பேரல்கள் குரூட் ஆயில் போர்க்கால நடவடிக்கையில்
அகற்றியது மிக முக்கியமான ஒரு சுற்றுப்புற சூழலின் பேரழிவிலிருந்து காப்பாற்றி தடுக்கும் மிக முக்கிய நடவடிக்கையாகும். ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலர் அவர்கள் ஒரு கட்டத்திலே என்ன சொன்னார்கள் என்பதை இப்பொழுது பார்க்கலாம். அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் படி தற்போதைய சுற்றுச்சூழல் கீழ்கண்டவாறு விவரிக்கப்படுகின்றது. மனித நேயம் என்பது, ஹியூமானிட்டி என்பது மிகப்பெரிய பேரழிவிற்கு வழிவகுக்கின்றது என்று ஆண்டோனியா, அதாவது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச் செயலாளர், தற்பொழுதும் அவர்கள்தான் இருக்கின்றார்கள், ஆண்டோனியா குட்ரோஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அதாவது ஹியூமானிட்டி ஹேஸ் பிகம் வெப்பன் ஆஃப் மாஸ் எக்ஸ்டிங்ஷன். அப்ப 2015 சொல்றாங்க. உயிரியல் விமான போக்குவரத்து துறையினுடைய மாற்று எரிபொருளாக 2008 ஜூலையிலே ஜார்ஜ் மார்ஸ் என்பவர் தெரிவித்த கருத்தின்படி எதிர்பார்க்கக்கூடிய மாசு அளவு இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் ICAO தகவல் படி 2050ஆம் ஆண்டில் 700 மடங்கு அதிகமாக இருக்கும் என்றும், ஆகாய விமானத்துறையிலே வெளிப்படக்கூடிய பசுமை குடில் வாயுக்கள், அதாவது எமிஷன்ஸ், பொல்யூஷன்ஸ் அளவை வெகு வேகமாக அதிகரிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகாய விமானத்துறையை பொறுத்தவரையில அதிக அளவில் அவர்களுடைய நோக்கம் என்னவென்றால், அதிக அளவில் பயணிகளை ஏற்றிச் செல்வதற்கு குறைந்த எரிபொருள் செலவினம் மிக முக்கியமான நோக்கமாகும். அதே சமயத்திலே சுற்றுப்புற சூழல், எரிபொருள் விலையேற்றம் ஆகியவை மிக முக்கியமானதாக உள்ளது. அடிப்படையில் நிலையான தன்மை கொண்ட ஒரு எரிபொருள் என்பது ஆகாய விமான இயக்கத்திற்கு தேவைப்படுகின்றது. சமீப காலங்களில் உயிருள்ள தாவரங்கள் மற்றும் அங்கக பொருள்களில் உற்பத்தி செய்யப்பட்ட எரிபொருட்கள் மூலம் ஜெட் விமானங்கள் வெற்றிகரமாக இயக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதே வேளையில் புதைவடிவ எரிபொருட்கள் மூலம் இயக்கப்படுவது தவிர்க்கப்பட்டுள்ளது. இது 2008ஆம் ஆண்டு ஜார்ஜ் மார்ஸ் அவர்கள் தெரிவித்த கருத்து. அமெரிக்காவில் உள்ள முன்னணி ஆகாய விமானம் நிறுவனம் என்று சொல்லக்கூடியது புரோஜெனிட்டர் என்பதாகும். இந்த விமானம் புதைவடிவ எரிபொருட்களான பெட்ரோல், டீசல் உலக அளவில் அதிகமாக உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு நிறுவனமாகும். மேலும் இந்த புதைவடிவ எரிபொருட்கள் விலை அதிகமாக இருப்பதாலும், அதனை கொண்டு வருவது மிக கடினமாக இருப்பதாலும் அதனை குறைத்துக் கொள்ள முடிவெடுத்துள்ளது. முடிவெடுத்து இது போன்ற பயோடீசல் மூலமாக புரோஜெனிட்டர் இயக்குவதற்கு வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கின்றது. இந்த காட்டாமணுக்கு உயிர் எரிபொருள் உற்பத்தியிலே கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தகவல் என்று பார்க்கும் பொழுது, 2009ஆம் ஆண்டு முதல் 2015ஆம் ஆண்டு வரை, அதாவது 2009ஆம் ஆண்டு எடுத்துக்கொண்டோமானால் மொத்த காட்டாமணுக்கு உயிர் எரிபொருள் விநியோகம் எதிர்பார்த்தது 0.5 மில்லியன் மெட்ரிக் டன். மொத்த உயிர் எரிபொருள் உற்பத்தி செய்தது 16.9 மில்லியன் மெட்ரிக் டன். அதிலே காட்டாமணுக்கினுடைய சதவீதம் உயிர் எரிபொருள் விநியோகம் 3% ஆகும். 2010ஆம் ஆண்டிலே மொத்த காட்டாமணுக்கு உயிர் எரிபொருள் விநியோகம் எதிர்பார்த்த அளவு எக்ஸ்பெக்டட் 2.1 மில்லியன் மெட்ரிக் டன்கள். ஆனால் மொத்த உயிர் எரிபொருள் உற்பத்தி செய்தது 20.2 மில்லியன் மெட்ரிக் டன். அதிலே காட்டாமணுக்கு உயிர் எரிபொருள் விநியோகம் 10.4% ஆகும். 2012ஆம் ஆண்டு எதிர்பார்த்தது 6.5 மில்லியன் மெட்ரிக் டன்கள்.
உற்பத்தி செய்தது 29.2 மில்லியன் மெட்ரிக் டன்கள். அதே சமயத்திலே காட்டாமனுக்கு உயிரி எரிபொருள் விநியோகம் செய்தது 22.3% 2015ஆம் ஆண்டை எடுத்துக்கொண்டோமானால் நாம் எதிர்பார்த்த உற்பத்தி 15.5 மில்லியன் மெட்ரிக் டன்கள். அதிலே உற்பத்தி செய்தது 50.3 மில்லியன் மெட்ரிக் டன்கள். அதிலே காட்டாமணக்கினுடைய அளவு 30.8% ஆகும். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், அதாவது காட்டாமணக்கு சாகுபடி உற்பத்தி பயோடீசல் உற்பத்தியினுடைய அளவு அதிகரித்துக் கொண்டே வந்திருக்கின்றது என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்த பின் அவர் சொல்றார், அவர் அந்த ராய்டர்ஸ் நிறுவனத்துக்கு சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்த பின் காட்டாமனுக்கு உயிரி எரிபொருள் குறித்து வியாபார ரீதியிலான அனைத்து விவரங்களும் பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். மேலும் பசுமை குடில் வாயுக்கள், கிரீன் கேஸ் எமிஷன்ஸ் மற்றும் மாசு கட்டுப்பாடு ஆகியவை காட்டாமனுக்கு உயிரி எரிபொருள் எரிபொருளின் மிக சிறப்பு தன்மையாகும். பயோடீசல் உற்பத்தி முதலீட்டாளர்களை பொறுத்தவரையில உலகளவில் சமுதாய பாதுகாப்பான ஒரு உயிரி எரிபொருள் என்பது மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த அம்சமாக பார்க்கப்படுகின்றது. கிரீன் கேஸ் எமிஷன்ஸ் மற்றும் பொல்யூஷன்ஸ் கட்டுப்படுத்துவதிலே காட்டாமணக்கு செடியினுடைய குணங்களை பொறுத்தவரையில அந்த செடி பயோடீசல் எரிபொருள் உற்பத்தி ஆகக்கூடிய 100% கார்பன் டை ஆக்சைடை மறுசுழற்சி செய்கின்றது. நன்கு வளர்ச்சி அடைந்த ஒரு இரு செடிகள் ஒரு ஆண்டில் 1 மெட்ரிக் டன் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சுகிறது என்ற தகவல் நமக்கு கிடைக்கின்றது. அதே சமயத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞர் சொல்லக்கூடிய ஒரு கருத்தை பார்க்கும் பொழுது, அதாவது புலிட்சர் விருது என்ற ஒரு விருது பெற்ற எல் பிரைட்மன் என்ற ஒரு ரைட்டர், மிகப்பெரிய எழுத்தாளர் அவருடைய ஒரு அக்கார்டிங் டு ஹிஸ் ஸ்டேட்மெண்ட், அவருடைய புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, ஒரு பயோடீசல் என்று சொன்னால் இந்த 4 குணங்களை கொண்டிருக்க வேண்டும். உயிரி எரிபொருள் என்பது, அவருடைய புக்கு பேர் ஹாட், பிளாட் அண்ட் கிரவுடட். அந்த புலிட்சர் விருது பெற்ற ஃப்ரைட்மன் என்று சொல்லக்கூடிய அறிஞருடைய புக்கு ஹாட், பிளாட் அண்ட் கிரவுடட். அதுல என்ன 4 குணங்களை, உயிரி எரிபொருள் 4 குணங்களை கொண்டிருக்க வேண்டும். ஒன்று, அதிக அளவில் நேர்மறையான சக்தியை கொடுக்க வேண்டும். இரண்டாவது, பல்லுயிர்களை, பயோடைவர்சிட்டி என்று சொல்லக்கூடிய பல்லுயிர்களை அழிக்காததாக இருக்க வேண்டும். அதிக அளவில் கார்பன் டை ஆக்சைடை வெளியிடாததாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக, ஒரு பிரச்சனை மட்டும் தீர்க்காமல் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். இந்த மேற்காணும் குணங்கள் அனைத்தும் கொண்டதாக ஒரு உயிரி எரிபொருள் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த அனைத்து குணங்களும் ஒருங்கே பெற்ற பயிர்தான் இந்த காட்டாமணக்கு என்பதாகும். இந்த காட்டாமணக்கு பொறுத்தவரையில உலக அளவில் பாத்தீங்கன்னா, அதாவது ஜட்ரோபா பயோடீசல் மார்க்கெட் அப்படின்னு சொன்னா, இத 2 டைப்பா பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு பியூர் பயோடீசல் ஃபியூயல், காட்டாமணக்கு பயோடீசல் பியூர் பயோடீசல் ஃபியூயல். இன்னொன்று நான் பியூர் பயோடீசல் ஃபியூயல் அப்படின்னு சொல்லி 2 டைப்பா பிரிச்சிருக்காங்க. அந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரையில எங்கெங்க இது அப்ளை ஆகுதுன்னு சொன்னா, இண்டஸ்ட்ரியல், டிரான்ஸ்போர்டேஷன், கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, அதையும் சேர்த்து
growth factors, market dynamics and competitive analysis. இப்படியெல்லாம் வந்து அதை வந்து அந்த ஜட்ரோபா பயோடீசல் பொறுத்தவரையில மார்க்கெட் வேல்யூ பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிக அளவில் வந்து இது வந்து விரிவாக்கம் செய்யப்படும் என்ற கருத்து அதாவது போர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. காம்பவுண்ட் ஆனுவல் growth ரேட் CAGR என்று சொல்லக்கூடிய காம்பவுண்ட் ஆனுவல் growth ரேட் வந்து அதிக அளவில் இருக்கும் என்று அவர்கள் வந்து ஒரு போர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த உலகளாவிய ஒரு சில முக்கியமான காட்டாமணக்கு பயோடீசல் உற்பத்தி நிறுவனங்களை பொறுத்தவரையில சில முக்கியமான நிறுவனங்களை பார்த்தோம்னா, அதாவது புஷான் என்வைரன்மெண்டல் எனர்ஜி லிமிடெட், இதெல்லாம் வந்து நம்ம இந்த நேம வந்து நாம போட்டோம்னா அதனுடைய ஹிஸ்டரியே வந்துடும். புஷான் என்வைரன்மெண்டல் எனர்ஜி லிமிடெட் அப்படின்னு நாம வந்து இதுல கூகுள்ல வந்து நம்ம சர்ச் பண்ணோம்னா அந்த கம்பெனியினுடைய ஃபுல் டீடைல்ஸ், அவங்க வந்து எத்தனை வருஷமா இயங்குறாங்க, அதுல எவ்வளவு உற்பத்தி பண்றாங்க, என்ன ரேட்டுக்கு மார்க்கெட்ல விற்கிறாங்க, எல்லா டீடைல்ஸும் நமக்கு கிடைக்கும். அடுத்தது இதெல்லாம் வந்து சைனீஸ் கம்பெனிஸ், யுனான் ஷென்யூ நியூ எனர்ஜி, அதுக்கு அடுத்தபடியா டயஸ்டர் இண்டஸ்ட்ரீஸ், நெஸ்டி ஆயில் ரோட்டர்டாம், பயோனார், இன்ஃபினிட்டா ரெனோவபிள்ஸ் மற்றும் இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏராளமான கம்பெனிகள் வந்து இன்னைக்கு உலக அளவுல காட்டாமணக்கு பயோடீசல் உற்பத்தியில் ஈடுபட்டு உற்பத்தி செய்து குளோபல் மார்க்கெட் செய்து கொண்டிருக்கின்றன என்ற தகவல்கள் அனைத்தும் நமக்கு தெரிவிக்கப்படுகின்றது. பயோ பெட்ரோல்னு ஒரு நிறுவனம், கார்கில், பெட்ரோடெக், எலிவன்ஸ், மராத்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன், அவங்க கூட மராத்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் கூட வந்து பயோடீசல் உற்பத்தியில ஈடுபட்டு காட்டாமணக்கு பயோடீசல் உற்பத்தியில. இது வந்து அதாவது ஜட்ரோபா பயோடீசல் மார்க்கெட், இதனுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, அதாவது 2023 இருந்து 2031 அதனுடைய அளவு வந்து ஒரு $, மில்லியன் அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்காஸ்ட் ஒண்ணு பண்ணியிருக்காங்க. அந்த போர்காஸ்ட் வந்து அதன்படி பார்த்தாக்கா வந்து அந்த நார்த் அமெரிக்காவும் சரி அல்லது வந்து ஜப்பானும் சரி, இவங்கெல்லாம் வந்து என்னன்னா, அதாவது இத வந்து 2031 2028 வந்து அடைய முடியும் அப்படி என்று ஒரு 6 வருஷத்துக்குள்ளே இந்த அளவை வந்து எட்ட முடியும். அதாவது $1 மில்லியன் என்ற அளவு வந்து ஜப்பானும் சவுத் கொரியாவும் 2022 இருந்து 2028 அதனை வந்து நம்ம அடைய முடியும் என்று அவர்கள் வந்து ஒரு எஸ்டிமேட் கொடுத்திருக்கின்றார்கள். அதனால வந்து இன்னைக்கு நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு, அதாவது இப்பொழுது கூட நமக்கு வந்து என்னன்னா அந்த ஹேண்ட் இன் ஹேண்ட்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நீங்க வந்து தாராளமா வந்து இந்த திட்டத்தை செயல்படுத்துங்க, ஒரு பஞ்சாயத்து நாங்கள் கொடுக்கின்றோம், அதனை செயல்படுத்தி செயல் வடிவத்துக்கு கொண்டு வந்து அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு எந்த அளவிற்கு பயன்படும் என்பதை நிரூபித்து காட்டுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். கிராம அளவில் செய்வது ஒரு பக்கம், உலகளாவிய சந்தைக்கு ஏற்பாடு செய்வது மறுபக்கம் என்று நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். அதனால் இந்த பயோடீசல் ஏராளமான வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றது. இது வந்து உலகளவிலே மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. இந்த பயோடீசல், காட்டாமணக்கு பயோடீசல் உற்பத்திக்கு
இருக்கின்றது என்பது மட்டுமல்லாமல் மனித குலத்திற்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கக்கூடிய இந்த பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியாகவும் இந்த பயிர் இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொண்டு எனக்கு இந்த ஒரு சின்ன வாய்ப்பை வழங்கிய நண்பர் திரு ஜோ அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி என் மூலமாகவும் எங்கள் GIHS குளோபல் அக்ரிகல்ச்சுரல் அண்ட் ஹார்டிகல்ச்சுரல் நிறுவனத்தின் மூலமாகவும் தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு ராசு சார். இதுவரை காட்டாமணக்கு உற்பத்தியில் உலகளாவிய சந்தை வாய்ப்புகள் தொடர்பான தகவல்கள் வழங்க கேட்டோம். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நன்றி, வணக்கம்.